இந்த அற்புதமான ரோட்டரி அரங்குல தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி, வேகமாக வளரக்கூடிய ஒரு பகுதி, மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார அடிப்படையில் நடுநிலைவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மிக முக்கியமாக முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 2982 நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் நம்முடைய ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட். அதிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ரோட்டரி சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய மற்றும் ஒரு முறை என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற ரோட்டரியை பேசுறதை விட இந்த ரோட்டரியிட பேசுறது எனக்கு ஒரு தனி ஒரு கௌரவமாக, சிறப்பாக நான் கருதுகின்றேன். காரணம், பசியோடு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வசிக்கக்கூடிய நிலப்பரப்பு, அது சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. லாரியில் ஆரம்பித்து கோழி முட்டையிலிருந்து, கைத்தறியிலிருந்து, சேலம் மாம்பழத்திலிருந்து, சாகோவிலிருந்து, கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் தொழில் முனைவோர்கள் இருந்து, வேறு மொழிகள் பேசக்கூடிய நண்பர்கள் வசிக்கக்கூடிய ஹொசூரில் இருந்து ஒரு மிக வித்தியாசமான ஒரு நிலப்பரப்பு. இங்க தமிழகத்தினுடைய மற்ற இடத்தை விட இந்த இடத்துல ஒரு ரோட்டரி அமைப்பு இருப்பது மிக முக்கியமானது. காரணம், அடுத்த தலைமுறை தலைவர்களை வளர்ப்பது, தலைமை பண்பை கொண்டு வருவது. அந்த ரோட்டரி மூலமாக கிடைக்கக்கூடிய தலைமை பண்பை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், நாம் செய்யக்கூடிய தொழிலில், நம்முடைய சமுதாய பழக்க வழக்கத்தில் அந்த தலைமை பண்பை எல்லாம் கொண்டு வரும் பொழுது ஒரு குடும்பம் மட்டும் உயரப்போவதில்லை. குடும்பம் உயரும் பொழுது சமுதாயம் உயரும், சமுதாயம் உயரும் பொழுது அந்த மாநிலம் உயரும், மாநிலம் உயரும் பொழுது அந்த நாடு உயரும், அந்த நாடு உயரும் பொழுது அந்த முழு பிரபஞ்சமே உயரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நோக்கம் கொண்ட ரோட்டரி இன்டர்நேஷனல் குழுமத்தில் நீங்கள் எல்லோரும் கூட இன்னைக்கு ஒரு மெம்பர்ஸா இருக்கிறீங்க. இப்போ வேறு வேறு பொறுப்புகள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை ரோட்டரிக்கே செலவிடக்கூடிய நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. மேடையின் மீது இருக்கக்கூடிய இன்றைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 2982 அதனுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் சிவசுந்தரம் அவர்கள், ரொட்டேரியன் கவர்னர் எலெக்ட், அடுத்த கவர்னர் வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்கள், இந்த அற்புதமான மகாபலிபுரத்தில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நடக்கக்கூடிய இந்த ரோட்டரி கான்ஃபரன்ஸ்க்கு அட்வைசராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் KP சரவணன் அவர்கள், கான்ஃபரன்ஸுடைய அட்வைசராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள், கான்ஃபரன்ஸுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய கந்தசாமி அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் சேராக இருக்கக்கூடிய வினோத் பாபு அவர்கள், கான்ஃபரன்ஸுடைய செக்ரட்டரி டாக்டர் மதன் கார்த்திக் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் நியூ ஜெனரேஷன் சேர் மேடம் ரஞ்சனா பட்டேல் அவர்கள், அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்கக்கூடிய சகோதரர் அன்பழகன் அவர்கள், பிரசன்னா அவர்கள், ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய ரோட்டரி இன்டர்நேஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் அவர்கள், PDG திரு ஸ்ரீதர் அவர்கள், அவருடைய பெட்டர் ஹாஃப் மேடம் புனிதா அவர்கள், எல்லா முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ், ரோட்டரி மெம்பர்ஸ், அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல ரோட்டரியில வேறு வேறு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை இன்னொரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். எந்த அளவுக்கு வயது அதிகமானவர்கள் நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய சொந்தக்காரங்க இங்க இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு குழந்தைகளும் இங்க இருக்கிறாங்க, ஆர்வமா வந்திருக்கிறாங்க. நேற்று, இன்று, நாளை இந்த 3 நாட்கள்ல நிறைய ஆளுமைகள் வந்து இங்க பேச இருக்கிறாங்க. எல்லோருடைய பேச்சிலும் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அதெல்லாம் ஒரு குழந்தை இந்த ஏஜில் கேட்கும் பொழுது அவர்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அந்த பார்வை மாறும். அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விதையை இந்த மேடையில் யாரோ ஒருத்தர் போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை அந்த விதையை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமாக அந்த குழந்தையினுடைய மனதிற்குள்ள அந்த தாக்கம் பெரிய தாக்கமாக வரும். அதனால் குழந்தைகளை கூட்டு வந்திருக்கிறீங்க, பெரிய சந்தோஷம். குடும்பத்தோடு வந்திருக்கின்றீர்கள், பெரிய சந்தோஷம். வெளியே எல்லாமே நிறைய ஸ்டால் போட்டு இந்த ரோட்டரிக்காரங்க நடத்தக்கூடிய நிறுவனங்களை மற்ற ரோட்டரிக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பமாக நீங்கள் இங்கே இருப்பது மட்டும்தான் எனக்கு தெரிகிறது. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தலைமை பண்பு ஒரு மாண்பு. தலைமை பண்பு என்கின்ற வார்த்தையை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மிக மோசமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு வாழ்க்கையில பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, அதனால தலைமை பண்பு அவங்களுக்கு இருக்கணும், தலைமை பண்பு இருக்கிறனால தான் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. தலைமை பண்பு என்பது ஏதோ ஒரு சொத்து நாம் தேடி சேகரிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சமுதாயத்தில் அதை கொண்டு வந்து விட்டார். ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு போனால் தான் தலைமை பண்பு கிடைக்கும். ஒரு கம்பெனியில் பணி செய்தாலும் கூட இந்த டபுள் டிகிரி இருந்தால் தான் மேனேஜர்ஸாக வர முடியும். ஒரு கம்பெனியில் 2 விதமான இன்னைக்கு நபர்கள் இருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் கிளாஸ், ஒர்க்கர்ஸ் கிளாஸ். அப்போ ஒர்க்கர் கிளாஸுக்கெல்லாம் தலைமை பண்பு இல்லை, மேனேஜ்மெண்ட் கிளாஸுக்கு மட்டும்தான் தலைமை பண்பு இருக்கு.
அப்படிங்கிற மாதிரி செயற்கையான ஒரு கருத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதனால இன்னைக்கு MBA ஸ்கூலுக்கெல்லாம் போறவங்க பார்த்தீங்கன்னா, IIM-க்கு போனீங்கன்னா, அரசு நடத்தக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நானும் ஒரு IIM-ல படிச்சேங்க. இன்னைக்கு ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 28 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய். வெறும் 2 வருஷம் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸ் பள்ளிக்கூடத்திற்கு IIM-ல 28லிருந்து 35 லட்சம் ரூபாய் கொடுத்து MBA போறோம். கேட்டா இந்த MBA படிச்சா மட்டும்தான் எனக்கு தலைமை பண்பு கிடைக்கும், அதனால நான் படிக்க போறேன் அப்படின்னு. இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஹைதராபாத், அங்கெல்லாம் நீங்க போகணும் அப்படின்னா 60 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டு MBA படிக்கணும். எதற்காக அதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இந்த தலைமை பண்பு என்பதே ஆர்டிபிஷியலா செயற்கையாக அது ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு பள்ளிக்கூடத்திலே அமர்ந்து அதை கத்துக்கிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம் இந்தியர்களை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை நமக்கு தலைமை பண்பு என்பது கூட பிறந்த ஒன்று. வாழ்க்கை ஆரம்பித்த காலத்திலிருந்து வாழ்கின்ற காலம் முழுவதுமே இறக்கும் வரை எதை கொண்டு வருகின்றோமோ இல்லையோ அந்த தலைமை பண்பு என்பதை கூட கொண்டு வர்றோம். எப்படி பழகணும், எப்படி பேசணும், ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கணும், எப்படி கனவு காணணும், நாம் கண்ட கனவை எப்படி நனவாக்கணும், வெற்றி வரும் பொழுது எப்படி அந்த வெற்றியை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பெரிய இலக்கை நோக்கி பயணம் செய்யணும், தோல்விகள் வரும் பொழுது அந்த தோல்வியை பார்த்து துவண்டு விடாமல் எப்படி வெற்றியை நோக்கி பெரிய ஒரு காரியத்தை நோக்கி செல்ல வேண்டும். இதையெல்லாம் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கத்துக்கிறோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பிசினஸ் ஸ்கூலாக இருக்கக்கூடிய வாட்டன் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா 1881 ஆரம்பிச்சாங்க. ஹார்வர்ட் பள்ளிக்கூடம் பிசினஸ் ஸ்கூல் 1905. எதற்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னாங்க, முதல்ல நம்முடைய மனதில் அந்த தலைமை பண்பு என்கின்ற வார்த்தையை அது எங்கேயோ போய் நம்ம கத்துக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உடைக்கணும். நம் கூட பிறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது தலைமை பண்பு. ஒரு சின்ன ஒரு கடைக்கு போறோம், ஒரு அண்ணங்கிட்ட ரோட்டோரத்தில் ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அந்த அண்ணனுடைய கடையில் அந்த அண்ணங்கிட்ட ஒரு தலைமை பண்பை நம்ம பார்க்கணும். நம் கண்ணை திறந்து வைத்து அந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய இட்லி கடையில கூட என்ன நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற ஆர்வமாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தலைமை பண்பு நம்ம கூடவே இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம மனசுல நிறைய அதை ஷட் டவுன் பண்ணிட்டோம், நிறைய ஸ்டீரியோ டைப்புக்குள்ள போயிட்டோம். தலைமை பண்பை கத்துக்கிறதுக்காக இவ்வளவு பணத்தை செலவு பண்றோம், நம்முடைய குழந்தைகளை பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். அந்த டிகிரி ஸ்டாம்ப் அடித்த பின்பு ஒரு கம்பெனிக்கு போன பிறகு MBA வந்துருச்சு, அதனால தலைமை பண்பு நினைக்கின்றோம். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், தலைமை பண்பு என்பதை கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம். அடுத்த ஒரு 30 நிமிஷம் 40 நிமிடம் இந்த தலைமை பண்பு என்கின்ற வார்த்தையை மிக வித்தியாசமாக பார்ப்போம். அப்ப அதுல மாண்பு இருக்கா மாண்பு இல்லையா என்பது நமக்கே தெரியும். மாண்பு என்பது ஒரு தமிழ் வார்த்தை, அகராதியை பார்க்கும் பொழுது சிறப்பு, மாட்சி, பெருமை என்கின்ற வார்த்தையெல்லாம் மாண்பு கொடுக்கலாம். அப்படின்னா தலைமை என்பது ஒரு சிறப்பன்பம், தலைமை பண்பது என்பது ஒரு மாட்சி, தலைமை பண்பது என்பது ஒரு பெருமை அப்படிங்கிற அகராதியில வருது. ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தலைமை பண்பு லீடர்ஷிப் இஸ் a jewel, leadership is a quality, leadership is an attribute. அது எங்கேயோ போய் நம்ம கத்துக்கிறோம், சில பேர்த்துக்கு இருக்கு சில பேர்த்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதை அடுத்த 40 நிமிடத்துல மிக வித்தியாசமாக இதை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இந்த அரங்கிலிருந்து செல்லக்கூடிய எல்லோருக்குமே தலைமை பண்பு இருக்கு. தலைமை பண்பு இல்லைன்னா நீங்க ரோட்டில் இருக்க மாட்டீங்க. தலைமை பண்பு இல்லை அப்படின்னா ஒரு சமுதாயத்துக்காக உங்க நேரத்தை ஒதுக்க மாட்டீங்க. தலைமை பண்பு இல்லை அப்படின்னா நேரத்தை கொடுத்து ஊரில் இருந்து மகாபலிபுரத்திற்கு வந்து 3 நாட்கள் அமர மாட்டீர்கள். தலைமை பண்புடைய அடிப்படை இலக்கணம் என்பதே நம்மை தாண்டி இன்னொருவரை பார்க்கக்கூடியதுதான் தலைமை பண்புடைய அடிப்படை இலக்கணம். நாம் பிறந்த இடம், நாம் பேசக்கூடிய மொழி, நாம் வாழுகின்ற வாழ்க்கை, நாம் உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை, இது நாம். இதை தாண்டி நம்ம வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம கிட்ட ஒரு பேசிக் லீடர்ஷிப் இருக்கு. அப்படின்னா இன்னொரு வீட்டுல ஒருத்தர் குழந்தை பிறந்திருப்பாங்க, கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு பொருளாதார நிலைமையில பிறந்திருப்பாங்க, நமக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அந்த குழந்தைக்கு இல்லாம இருக்கும். அதனால சமுதாயத்துல நம்முடைய குழந்தை சாதிப்பதும் அவர்களுடைய குழந்தை சாதிப்பதும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இன்னொருத்தவங்க தலைமுறையாக ஏழையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு 100 மீட்டர் பந்தயத்துல கையை கட்டிவிட்டு காலையை கட்டிவிட்டு ஓடுன்னு சொல்ற மாதிரி நம்முடைய சமுதாயத்துல சில பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. பணக்காரங்க வீட்டுல, செல்வ சீமந்தர்கள் வீட்டுல பிறந்த ஒரு குழந்தைக்கு ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த தலைமை பண்புடைய அடிப்படை இலக்கணம் என்பது நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே மற்றவர்களை பார்ப்பதை விட மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதை வைத்து அவர்களை பார்க்க கற்றுக்கொள்வது தலைமை பண்புடைய அடிப்படை இலக்கணம். நமக்கு பிறந்ததிலிருந்தே கூட வந்திருக்கு. காரணம், இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியவர்கள் நாம். ஆடு மாடு கோழி 5 அறிவு இருக்கக்கூடிய மிருகங்களோடு பிறந்து வாழ்ந்தவர்கள் நான். மனிதர்களோடு பிறந்து வாழ்ந்தவர்கள், பெரும்பாலும் கிராமத்திலிருந்து வாழ்ந்தவங்க. கஷ்டத்தை, பொருளாதார சூழ்நிலையை, வறுமை கோட்டை எல்லாருமே பார்த்து தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க தொழில் முனைவோர்களாக வேறு வேறு வேலை செய்யக்கூடியவர்களாக வந்திருக்கின்றீர்கள். இதை பார்க்கும் பொழுது இந்த எக்ஸ்போஷர் நமக்கு சின்ன ஏஜ்ல கிடைக்கும் பொழுதே நம் வாழ்க்கையை வேறு மாதிரி பார்ப்போம்.
இன்னைக்கு ஆய்வு சொல்லுது, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, நார்வே, ஸ்வீடன், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில ஒரு குழந்தை ஏழையா, அதாவது பாட்டம் 25% என்று சொல்லுகின்றார்கள். சொத்தை, அந்த நாட்டினுடைய சொத்தை ஃபர்ஸ்ட் 25, அடுத்து 25, அடுத்து 25, அடுத்து 25, 4 கோடுகளா பிரிச்சிங்கன்னா இந்த பாட்டம் 25 குவார்டைல் என்று சொல்லுகின்றார். அங்கிருந்து அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் பிறக்கும் பொழுது கீழே இருக்கிற 25% வருமானத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த குழந்தை ஒரே தலைமுறையில் மேல இருக்கக்கூடிய 25 வருமானத்துக்குள்ள போக முடியும். ஃப்ரம் பாட்டம் 25 குவார்டைல் டு த டாப் 25 குவார்டைல், ஒரே ஒரு தலைமுறை. ஆனா இந்தியாவில் ஒரு குழந்தை பாட்டம் 25 குவார்டைல்ல பிறந்து மேல 25க்கு போகணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு சராசரியாக 4 தலைமுறை தேவைப்படுகிறது. 4 தலைமுறை. அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த இடம், அந்த குழந்தை பிறந்த சூழல், அந்த குழந்தை பிறந்த குடும்பம், அந்த குழந்தை பிறந்திருக்க குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை, அந்த குழந்தை எந்த அளவுக்கு பெரிய மனிதராக வரும் என்பதை இந்த ஆய்வு மூலமா சொல்றாங்க. இன்னைக்கு நாம லைஃப்ல கிஃப்டட், ஃபார்ச்சுனேட், நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மை தாண்டி இன்னொருவரை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது தலைமை பண்புக்கான அடிப்படை இலக்கணம். இந்த ரோட்டரியில் எனக்கு பிடிச்ச விஷயமேங்க, அப்படித்தான் எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. ஒரு ரோட்டரிக்குள்ள ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு பிசினஸ்மேன் இருப்பாங்க, ஒரு அரசு வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, தனியார் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. எல்லாருமே கலந்து ஒரு கிளப்பாக வரும் பொழுது, வார வாரம் ரோட்டரி கிளப் மீட்டிங்ல நாம் சேர்ந்து பழகும் பொழுது, கான்ஃபரன்ஸுக்கு வரும் பொழுது, பல இடத்துல நாம் ஒன்றாக இது போன்ற இடத்துல சேரும் பொழுது மற்றொருவரை பார்க்க ஆரம்பிக்கின்றோம், அவருடைய நிறை குறையை பார்க்க ஆரம்பிக்கின்றோம், அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது நாமும் இன்னும் பெட்டர் ஹியூமன் பீயிங்கா மாறுறோம், இன்னும் ஒரு விசாலத்தோடு வாழ்கின்றோம், இன்னும் வாழ்க்கையை ஆழமாக பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதனால் தலைமை பண்பினுடைய அடிப்படை என்பது நாம கான்சியஸா நம்முடைய மைண்டை ட்ரெயின் பண்ணணும். நாட் டு லிமிட் அவர் செல்ஸ் வித் அவர் ஓன் லிமிடேஷன்ஸ். நமக்கு இருக்கக்கூடிய லிமிடேஷனோடு நம்ம லிமிட் பண்ணாம இன்னும் வெளியே வந்து இன்னொருவரை அவர்களுடைய இடத்தை வைத்து அவர்களை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது பெட்டரா. இரண்டாவதுங்க, தலைமை பண்பினுடைய இன்னொரு அடிப்படை இலக்கணம் என்பது வாழ்க்கையினுடைய சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய முதல் உண்மை, எல்லோருக்கும் ஒரு பிறப்பு, எல்லோருக்கும் ஒரு இறப்பு. வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் தான். காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ் இஸ் லைஃப். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையும் வருது. இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியுது, நான் இறந்து விடுவேன் அப்படின்னு தெரியுது. ஐ வில் டை ஒன் டே நமக்கு தெரியுது. 60 வயசுக்கு இன்னைக்கு நம்ம மேல வாழ ஆரம்பிக்கிறோம்னா, என்னுடைய தலைமுறை, என்னோட ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 40% ப்ராபிலிட்டி நமக்கு பார்க்கின்சன்ஸ் வந்துடும். 40% ப்ராபிலிட்டி. இன்னைக்கு பார்க்கின்சன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் என்று சொல்வதை விட டைப் 3 டயபெட்டிஸ்ன்னு சொல்றாங்க. இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், என்விரான்மெண்டல் நாய்ஸ். இந்த ஜெனரேஷன்ல நாமெல்லாம் 2060, 70 வரும் பொழுது, 60 ஆண்டுகளை தாண்டும் பொழுது 40% கண்டிப்பா பார்க்கின்சன்ஸ் வந்துடும், மறந்துடுவோம், நமக்கு தெரியாது. 80 வயசை தாண்டும் போது ஆய்வு சொல்லுது நிச்சயமா 60% மக்களுக்கு பார்க்கின்சன்ஸ் வந்துடும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய லைஃபே ரொம்ப லிமிட்டட் தான். லைஃபே ரொம்ப லிமிட்டட். ப்ரொடக்டிவ் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு, 50 ஆண்டு, 60 ஆண்டு, மிஞ்சி மிஞ்சி போனா 70 ஆண்டு. 50 ஆண்டு காலம் மட்டும்தான் நம்முடைய ப்ரொடக்டிவான லைஃப். அதற்கு மேல இட்ஸ் எ ஜெனட்டிக் கிஃப்ட். அப்பா அம்மாவுக்கு சுகர் இல்லை, எனக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அப்பா அம்மாவுக்கு பிளட் பிரஷர் இருக்கு, 20% எனக்கும் பிபி வர்றதுக்கான வாய்ப்பு. குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் வந்திருக்கு, 25% ப்ராபிலிட்டி நமக்கும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு. ஜெனட்டிக் லாட்டரி. இந்த புரிதல் நம்ம நிறைய பேருக்கு வர்றதில்லை. இந்த புரிதல் இல்லாதனால என்ன ஆகுதுனாங்க, ஈகோ வந்துருது, ஆங்காரம் வந்துருது, பெர்மனண்டா நாம வாழ போறோம்னு நினைக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் நமக்கு நினைக்கிறோம். நம்மை தாண்டி இன்னும் அதிகப்படியான இயற்கையினுடைய வளத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அது மண்ணாக இருக்கட்டும், பொன்னாக இருக்கட்டும், அது நீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நாம் வாழுவதற்கு தேவையானதை விட அதிகப்படியாக எடுத்துக்கிறோம். ஆனால் நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் சொல்வது, தலைமை பண்பினுடைய ஒரு முக்கியமான அடிப்படை இலக்கணம் என்பது நமக்கு புரிதல் வர வேண்டும், நாம் இறக்க போகின்றோம் என்கின்ற புரிதல். அதுவும் 50 வயசை தாண்டிட்டோம் அப்படின்னா நாம் சொல்லுவோம் ஐ மூவிங் டுவர்ட்ஸ் கிரேவ் என்று சொல்லுவோம். 50 வயசு நம்ம தாண்டிட்டோம்னா நம்முடைய கல்லறையை நோக்கி நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புரிதல் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் வேற மாதிரி பார்ப்போம். மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு பார்ப்போம், அடுத்த தலைமுறையை வளர்த்த முடியுமான்னு பார்ப்போம், அடுத்தவங்களுக்கு நாம் வாழும் பொழுது என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். இது மிக மிக முக்கியம். இன்னைக்கு நான் பிலாசபிக்கலா எதுவும் பேசலீங்க, ரொம்ப முக்கியம். இறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பது நம்ம எல்லோரும் மறந்துடுறோம். இந்த வாழுகின்ற அவசரத்தில் அதை பத்தி நம்ம பார்க்கறதே கிடையாது. அதனால் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன சண்டைகள். ஒரு வேலியை போட்டிருப்பாங்க கிராமத்தில், நான் பார்ப்பேன் வேலிக்கு சண்டை 3 தலைமுறை பேசாம இருப்போம்.
சின்ன ஒரு மன கஷ்டத்துல இருப்போம், மனஸ்தாபத்தில் இருக்கும், 2 தலைமுறை பேசாம இருப்போம். அவங்க பத்திரிகை ஒன்று கொடுக்காம இருப்பாங்க, அதற்காக 4 தலைமுறை மாறி மாறி பத்திரிகை கொடுப்பாம இருப்பாங்க. இந்த வீட்டினுடைய சுபகாரியத்திற்கு 2 வீடும் கூப்பிடாம இருப்பாங்க. இதே நாம் எல்லோரும் இறக்க போகின்றோம். 50 ஆண்டுகளுக்கு மேல கல்லறையை நோக்கி போறோம். 60 வருஷத்துக்கு மேல பார்க்கின்சன்ஸ் ப்ராபபிலிட்டி வெரி ஹை. நம்ம ஜெனட்டிக் லாட்டரியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உண்மை வந்துவிட்டால் நாம் வாழுகின்ற வாழ்க்கையினுடைய அர்த்தமே மாறிவிடும். அதுவும் ஒரு தலைமை பண்பனுடைய மிக மிக அடிப்படை இலக்கணம். இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா பேசுறாங்க. இங்க பாருங்க, டாட்டாவை பாருங்க, அம்பானியை பாருங்க, பிர்லாவை பாருங்க, அவங்க சம்பாதிக்கிறத பாருங்க. எல்லாருமே கிஃப்ட் எடுங்க, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அந்த குடும்பத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க, போறாங்க. ஆனா எத்தனையோ பேர் இன்னைக்கு மிடில் கிளாஸை பத்தி பேசுறது இல்லை. எத்தனையோ பேர் கீழே ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க, அவங்கள பத்தி பேசுறது இல்லை. எல்லோரிடமும் தலைமை பண்பு இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக, பீஸ்ஃபுல்லா, ஹாப்பியா, மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கன்னா தட் இஸ் a very fulfilling life. இந்த லீடர்ஷிப்னுடைய அடிப்படை பிரச்சனையே ரொம்ப காஸ்ட்லியா கொடுத்து ஒரு எஜுகேஷன் படிச்சுட்டு பெரிய பெரிய நிறுவனத்தில் போய் தலைமை பொறுப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% மக்களுக்கும் நம்ம படம் பிடிச்சி காட்டுறோம். எப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, குழந்தைகள் நிறைய இருக்காங்க, வின்ஸ்டன் சர்ச்சில் இஸ் a great leader அப்படின்னு. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய கொள்ளு தாத்தா எம்பியா இருந்தாரு, வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய தாத்தா எம்பியா இருந்தாரு, வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய அப்பா எம்பியா இருந்தார், வின்ஸ்டன் சர்ச்சில் எம்பியா இருந்தார், வின்ஸ்டன் சர்ச்சில் பையன் எம்பியா இருந்தார், வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பேரை எம்பியா இருக்காரு, வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய கொள்ளுப்பேரனும் அரசியல் இருக்காங்க. ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில் கிரேட் மேன், டவுட்டே இல்லை. பட் 5 தலைமுறை வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு மிகப்பெரிய மனிதராக வருவதற்கு வித்துட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் அங்க இருக்கார். அவருடைய கிராண்ட்ஃபாதர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அப்பவே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுடைய தலைவர். இன்னைக்கு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்றாங்க, சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர், சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கருடைய தலைவர். இதனால நம்ம அந்த தலைமை பண்பே ரொம்ப ஸ்கியூடா போயிருது. சில பேரை போட்டோ எடுத்துக்கிட்டு அப்ரஹாம் லிங்கனை பாருங்க, இவரை பாருங்க, அவரை பாருங்க, ஒரு 4 பேர் எடுத்துக்கிட்டு அதை வைத்து தலைமை பண்புடைய இலக்கணத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம மாத்தணும். பெரிய பெரிய நிறுவனத்தை கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்துறோம். டாடா பெரிய நிறுவனம், ஆமா டாடா 300 ஆண்டுகளா இருக்கு. அம்பானி பாருங்க, ரிலையன்ஸ் பாருங்க, ஆமாம் அது 3வது தலைமுறையில நிக்குது. பிர்லாவை பாருங்க, 3வது தலைமுறை 200வது ஆண்டை தொட்டு கொண்டிருக்கிறது. அவங்கள கொண்டு வந்து நம்ம குழந்தை மேல தேவையில்லாத ஒரு பிரஷரை போட்டு தலைமை பண்புனா இப்படித்தான், நிறுவனங்கள்னா இப்படித்தான், இப்படிப்பட்ட பண்பு இருக்கணும், இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. நம்முடைய குழந்தையை இயற்கையோடு ஒன்றி வாழ விடுவதில்லை. ஒரு சாதாரண மனிதர்களாக கொண்டு வருவதற்கான முயற்சியை நம்ம எடுப்பதில்லை. பெரிய பெரிய விஷயத்தை அவங்க முன்னாடி காட்டுறமோ தவிர சின்ன மனிதர்களை காட்டுறதில்லை. இதனால குழந்தைகள் என்ன ஆகுதுன்னா அவங்க வளரும் பொழுதே ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் வளர்றாங்க. பணம் இருப்பவர்களோடு பழகின்றார்கள், சொத்து இருக்கவங்களோட தான் அவங்க வாழ்க்கை இருக்கு. எத்தனையோ இல்லாதவங்கள அவங்க பார்க்கறது கூட கிடையாது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்லை. அதையெல்லாம் நம்ம சின்ன வயசுல எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஏன்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நாம் பார்த்திருக்கின்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக் லீடர்ஸா வருவாங்க, அருமையான லீடரா வருவாங்க. ஒரு கன்சர்ன் இருக்கும், இந்த என்விரான்மெண்ட் மேல ஒரு கன்சர்ன் இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். இந்த உலகத்தில் இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு நம்ம பிரேக் நெக் இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன் நம்ம சொல்றோம். ஆனா எத்தனை பேரு நாம பயன்படுத்தக்கூடிய நீரை மிக குறைவா பயன்படுத்துறோம். சின்ன உதாரணம் சொல்றாங்க, ஏன்னா ஒரே ரெடியா மொனோட்டோனஸா போற உதாரணம். சமீபத்தில் மாதா அமிர்தானந்தமாய் அம்மாவை சந்திக்க சென்றிருந்தேன். அப்ப மாதா அமிர்தானந்தமாய் அம்மாவுடைய ஆசிரமத்தில் ஒரு ரூம் கொடுத்திருந்தாங்க. ரூம்ல தங்கி இருந்தா அம்மாவை அடுத்த நாள் பார்க்கணும். ரூம்ல வாட்டர் ஹீட்டர் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அந்த மேனேஜரை கேட்டேன், என்ன எல்லாம் நல்லா இருக்குங்கன்னா, வாட்டர் ஹீட்டர் ரொம்ப சின்னதா இருக்குதுங்கண்ணா, ஒரு 2 லிட்டர் கூட வராதுங்கண்ணா, எப்படி மக்கள்லாம் குளிப்பாங்க, ஏதாச்சும் ஒரு காரணமா டிசைன் ஆன். அவர் சொல்றாரு, நீங்க மாதா அமிர்தானந்த அம்மாவுடைய முழு ஆசிரமத்துக்கு போய் பாருங்க, வாட்டர் ஹீட்டர் 2 லிட்டருக்கு மேல இருக்காது, ரொம்ப குறைவான சின்ன வாட்டர் ஹீட்டர் தாங்க இருக்கும் அப்படின்னு. அப்பயே ஆன் பண்ணீங்கன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சோண்டு வரும். நான் கேட்டேன் என்ன காரணம். ஆனா அம்மாவுடைய அடிப்படை இலக்கணம் என்பது ஒரு மனிதன் ஒரு பக்கெட்டுக்குள்ள குளிச்சிடணும். அம்மாவே ஒரு பக்கெட்ல தான் குளிப்பாங்க. ஒரே ஒரு பக்கெட்ல மட்டும்தான் மாதா அமிர்தானந்தி அம்மா தன்னுடைய குளியலுக்கு அம்மாவே ஒரு பக்கெட் தான் பயன்படுத்துவாங்க. இது அம்மா ஒரு இலக்கணமாக வாழ்றாங்க. அடிப்படையில நாம் இந்த பூமியோடு வாழும் பொழுது எவ்வளவு தேவையோ, எவ்வளவு குறைந்தபட்சம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை வாழுகின்றதே வித்தியாசமாயிரும். எங்க ஆசிரமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு என்பது ஒரு பருக்கை கூட யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, தண்ணி என்பது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் அம்மா அவர்களே ஒரு தலைமை பண்பை காட்டுறாங்க. குளிக்கிறீங்க அப்படின்னா ஒரே பக்கெட் தண்ணி, ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ள எல்லாருமே குளிச்சு முடிக்கணும். அதனால வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாராச்சும் வந்து தங்கினா கூட அவர்களுக்கு 2 லிட்டர் ஹீட்டர் தான் நாங்க வச்சிருக்கோம், அதுக்குள்ளதான் ஹாட் வாட்டர் வரும், அதுக்குள்ள நீங்க குளிக்கணும் அப்படின்னு. என் வாழ்க்கையை பெருசா மாத்தின ஒரு சம்பவங்க, ரொம்ப பெருசா மாத்தின ஒரு சம்பவம். அதன் பிறகு மாதா அமிர்தானந்தமாய் அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் குர்கான்ல கட்டியிருக்காங்க, 1000 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். அது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.
அதை பார்க்கும்போது நினைச்சா அம்மா அவர்கள் எங்கேயுமே அம்மா வாழ்றது, அவங்க மாதாந்த அமிர்தாயி அம்மா வாழ்றது ஒரு காட்டுக்கு கீழே தான் அவங்க படுத்து தூங்குறாங்க. அந்த காட்டுல அவர் வளர்க்கக்கூடிய நாய் தான் படுத்திருக்கு. அம்மாவுடைய நாய் தான் பெரும்பாலும் அம்மாவுடைய கட்டில அந்த நாய் படுத்திருக்கு. அம்மா கீழே ஒரு பாய் போட்டு படுத்திருக்காங்க. ஆனா இந்த அம்மா மற்றவர்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க குர்கான். இந்த அம்மா தன் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பக்கெட்ல இருக்கிறாங்க. காலையிலிருந்து இரவு வரை எத்தனை பேர் வந்தாலும் இன்னைக்கு ஒரு குரு எல்லாரையும் கட்டி பிடிச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியும் அப்படிங்கறதுக்கு அம்மா ஒரு உதாரணம். ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. போன ஆண்டு புத்தாண்டு டிசம்பர் 31 இதே நேரம் ஒரு ஆண்டுக்கு முன்பு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ எங்க சேர் போட்டு உட்காந்துக்கப்பா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு பாப்பன். 5:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம், ஒருத்தரா வர்றாங்க, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க, அம்மாட்ட கடிதம் கொடுக்குறாங்க. கணவனை இழந்தவர்கள், மகனை இழந்தவர்கள், மகளை இழந்தவர்கள், பையன் சூசைட் பண்ணிட்டு வரிசையா வர்றாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு அரசியல் ஏதோ சாதிச்ச மாதிரி, ஏதோ நாலு கஷ்டத்தை பார்த்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க சேரை போட்டு நைட்டு 3:30 வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். 5:30 அடுத்த நாள் 3:30 மணி வரைக்கும் அந்த வரக்கூடிய அத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர், அத்தனை பேர்த்தையும் கட்டி பிடிச்சு, அத்தனை பேர்த்துக்கிட்டையும் குறை கேட்டு, அத்தனை பேர்த்த அனுப்பிச்சுட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் 11 மணிலிருந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நினைச்சேன், நாம இன்னைக்கு ஒரு பிசினஸ் புக்கை திறந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பிசினஸ் செஞ்சவங்க தான் இன்னைக்கு லீடர்ஷிப்பா இருக்காங்களோ தவிர மாதா அமிர்தானந்தமாய் அம்மா போன்றவர்கள் லீடர்ஷிப்பாவே இல்லை. அவங்க லீடராகவே நம்ம காட்டுறது இல்லை. காரணம், இன்னைக்கு வாழ்க்கையை ஒருத்தர் சுருக்கி வாழ்ந்தாங்கன்னா அவங்க லீடர் கிடையாது. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்கன்னா அவங்க லீடர் கிடையாது. அவங்க இயற்கையினுடைய சிறிய வளத்தெடுத்து வாழ்ந்தாங்கன்னா லீடர் கிடையாது. பிரைவேட் ஜெட்ல வர்றாங்க, அவங்க லீடர். ஒரு 1000 கோடி ரூபாய் பெருமானமான நிறுவனத்தை நடத்துறாங்க, அவங்க லீடர். இதை நம்ம குழந்தைகிட்ட உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. தலைமை பண்பு என்பது அடிப்படையில் அடுத்த மனிதர்களை பார்த்து அவர்களோடு இருந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அதோடு வாழ்ந்து நாம் நன்றாக இந்த உலகத்திலே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை கிடைக்கக்கூடிய 50 ஆண்டுகளை ஆக்கப்பூர்வமான 50 ஆண்டுகளாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கணும். அப்படிங்கிறது தலைமை பண்பனுடைய அடிப்படை இலக்கணம். இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு இந்தியாவை பாருங்க, இவ்வளவு நாம பேசுறோம். உலகத்தில் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் அதிகமான ஒரு நாடுனா இந்தியா. 1,80,000 பேர் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. சராசரியா ஒரு நாளைக்கு 460 பேர் இறக்குறாங்க. இன்னைக்கு காலை ஆரம்பித்து சாயந்தரம் முடியறதுக்குள்ள 460 பேர் இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டாங்க. 460 பேர் வீட்டில் இன்னைக்கு நைட் சாவு இருக்கும், இலவு வீடு. 460 பேர் தந்தையை தாய் இழந்திருப்பாங்க இந்தியாவில். இன்னைக்கு 460 பேர் தன்னுடைய வாழ்க்கை இழந்திருப்பார்கள். உலகத்துல எங்கேயுமே இது கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. நம்ம ஊர்ல மட்டும்தான் 1,80,000 பேர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு சைனா ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். நாம இன்னைக்கு மிக பெருமையாக பல மேடையில சொல்றோம், நாம தான் உலகத்தினுடைய யங்கஸ்ட் நாடு. நம்முடைய சராசரி வயது பாருங்க 36, இப்பெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா சாதாரணமா ஒரு வண்டியை கரெக்டான இடத்துல கரெக்டா ஓட்டிட்டு போகணும், டிராபிக் ரூல்ஸை மதிக்கணும், எங்க வண்டியை ஸ்லோ பண்ணணும், ஸ்பீட் லிமிட்டை தாண்டக்கூடாது, வண்டி மெயின்டெனன்ஸ் பக்காவா வச்சிருக்கணும், லாரி ஓட்டுறவங்க 8 மணி நேரத்துக்கு மேல ஓட்டக்கூடாது, பஸ் டிரைவர்ஸ் கரெக்டா ஓட்டணும், கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் அடிக்கடி இப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் சரியா பார்த்து வைக்கணும். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பஸ் போகுது, டயர் வெடிக்குது, அந்த பஸ் இங்கிருந்து அப்படியே தாண்டி அந்த பக்கம் போகுது, ஆப்போசிட்ல வந்து கார்ல போய் அடிக்கிறாங்க, 9 பேர் இறக்குறாங்க 4 நாட்களுக்கு முன்பு சிவகங்கை பகுதியில். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடிப்படையில் நம்ம கிட்ட தலைமை பண்பு எங்க? வேர் இஸ் அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி? லீடர்ஷிப் குவாலிட்டினா பெரிய பெரிய விஷயத்தை மட்டும் தான் பேசுறோம். ஒரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு காமன் சென்ஸ், டிரைவ் பண்றவங்களுக்கு காமன் சென்ஸ். ஒரு அரசு ஓட்டுநர் அவருடைய கடமை, அரசாங்க வருமானம் பெறவர், பிரவுன் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, வண்டியில் உட்காரும் பொழுது மெயின்டெனன்ஸ் சரியா இருக்கா, வண்டி கரெக்டா இருக்கா, இல்லை நான் ஓட்ட மாட்டேன், இந்த வண்டி மெயின்டெனன்ஸ்ல நான் ஓட்ட மாட்டேன், டயர் நீ மாத்தி 4 வருஷம் ஆகுது, டயர் சரியில்லை, ஓட்ட மாட்டேன் சொல்லக்கூடிய தலைமை பண்பு. இன்னைக்கு நம்முடைய லீடர்ஷிப் என்பது அடிப்படையில் எதிர்பார்க்கிறோம். அட் தி கிராஸ் ரூட்ஸ் லெவல் இந்தியா நீட்ஸ் லீடர்ஷிப்ங்க. இந்தியா டசன்ட் நீட் லீடர்ஷிப் அட் தி டாப் லெவல். பிரைம் மினிஸ்டர் போதும், ஒரு பிரைம் மினிஸ்டர் நமக்கு போதுங்க, இத்தனை பிசினஸ் மேன் போதும். அடிப்படையில் நமக்கு லீடர்ஷிப் இல்லை. அது அடிப்படையில் லீடர்ஷிப் இல்லாதனால தவறு செய்யாதவங்க எல்லாம் இன்னைக்கு சாவறாங்க. காலையில வீட்டுல குழந்தைகளுக்கு பை பை காமிச்சிட்டு டாடா காமிச்சிட்டு நான் போயிட்டு அப்பா எனக்கு இன்னைக்கு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ வாங்கிட்டு வருவாங்கன்னு குழந்தை நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு 460 பேர் வீட்டுக்கு இன்னைக்கு போக மாட்டாங்க. உலகத்துல இவ்வளவு பெரிய நாடு இருக்கிறோம், வளமையான நாடு, 5000 ஆண்டுகள் பழமையான நாடுன்னு சொல்றோம். ஆனா ஸ்டூபிட் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல சாகிறோம். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இருக்கும் பாருங்க. இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். இங்கதான் லீடர்ஷிப். கீழே அந்த அந்த அந்த
ஒரு சின்ன வேலையை செய்யும் போது அதில் ஒரு பொறுப்புணர்வு. அந்த குழந்தைக்கு வந்து நம்ம மெதுவாக போகணும், டிராஃபிக்கை மதிக்கணும், அந்த கிரீன்ல இருந்து எல்லோக்கு மாறும்போது அப்படி 4th கியரை போட்டு ஆக்சலரேட் பண்ணி அந்த ரெட் வர்றதுக்குள்ள தப்பிச்சு போயிடலாம். போன வருஷம் இதுல மட்டுமே 9,000 பேர் இறந்தாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் மேனேஜ்மெண்ட் டிராஃபிக் ஸ்டடி சொல்லுது, இந்த டிராஃபிக் சிக்னல் சேஞ்சில் மட்டுமே போன வருஷம் 9,000 பேர் இந்தியாவில் இறந்தாங்க. 9,000 people. அப்ப எல்லோ வந்துருச்சு, ரெட் வர்றதுக்கு மேலே ஒரு தளர்த்திட்டோம்னா போயிடலாம் அப்படின்னு. ஸோ இதை எல்லாம் அடிப்படையில் ஒரு மனிதனாக எப்படி வாழணும், இயற்கையோடு எப்படி ஒன்றி வாழணும், எப்படி அடுத்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஜாதி கலவரம் இன்னைக்கு நடக்குது. 5,000 ஆண்டு பழமையான ஒரு நாடு. உலகத்துல எந்த மதங்கள் உருவாவதற்கு முன்பே இந்து மதம் இருக்கு. இன்னும் ஜாதிக்கு சண்டை. நேற்று முன்தினம் டிசம்பர் 25 குழந்தைகள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. அதை போய் 4 பேர் தேவையில்லாம அதை போய் அந்த குழந்தைங்க கிறிஸ்துமஸ் கரோல வர்றவங்களை போய் தொந்தரவு பண்றாங்க. அதை போய் 2 கிறிஸ்துமஸ் ஸ்டாரை போய் உடைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியுங்க? இவ்வளவு பெரிய நாடுன்னு சொல்றோம், இவ்வளவு பழமையான நாடுன்னு சொல்றோம், 5,000 ஆண்டு இலக்கணம் சொல்றோம், இன்னும் இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அடிப்படையில் நம்முடைய கல்வியை பிக்ஸ் பண்ணணும். இந்த பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு குழந்தைங்க போறதை விட பேசிக் மாரல் சயின்ஸை ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கணும். பேசிக் மாரல் சயின்ஸ். நீ MBA எல்லாம் படிக்க வேண்டாம், XLRI போக வேண்டாம், IIM போக வேண்டாம், நீ ஹார்வர்டு போக வேண்டாம். ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ் கிளாஸ் ஒழுக்கமா படி. அதுக்கு டெஸ்ட் வச்சு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்க்கணும். இது இன்னைக்கு என்னை பொறுத்தவரை மிக முக்கியமான இது. அடுத்து நம்ம வெற்றி 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 லீடர்ஷிப்னா வெற்றி வெற்றின்னு பார்த்துக்கிறோம். இன்னைக்கு குழந்தைங்களுக்குலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரோஜர் ஃபெடரர் உங்களுக்கு தெரியும், டென்னிஸ் பிளேயர். சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச் பேசும்பொழுது அந்த ஸ்பீச் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. அப்போ ரோஜர் ஃபெடரர் சொல்றாரு, அந்த குழந்தைகிட்ட கேட்டார், எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்க தெரியுமா அப்படின்னு. கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர், பெரிய ஒரு ஆளுமை. அவர் சொன்னார், இன்னைக்கு நான் 1526 டென்னிஸ் மேட்ச் நான் வாழ்க்கையில் விளையாண்டுருக்கேன். நான் எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு. சார் நீங்க தான் நம்பர் 1 பிளேயர், மிகப்பெரிய டென்னிஸ் பிளேயர் சார், நீங்க நிறைய ஜெயிச்சிருப்பீங்க. ரோஜர் ஃபெடரர் சொன்னார், உண்மைதான், நான் இன்னைக்கு 82% நான் விளையாண்டதை ஜெயிச்சிருக்கேன். அப்படின்னா 1526 மேட்ச்ல 1251 மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன். அப்படின்னா 82% வின் ரேஷியோ. அடுத்து ஃபெடரர் சொன்னது ஆச்சரியம், எத்தனை பாயிண்ட் நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னா. இப்போ டென்னிஸ்னா நமக்கு தெரியும், சர்வ் போடுவாங்க 15, 30, 40, அப்புறம் அட்வான்டேஜ், அப்புறம் அது பாயிண்டா வரும். எத்தனை பாயிண்ட் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க அப்படி. எல்லாருமே சார் 82% மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்கன்னா 82% பாயிண்ட் ஜெயிச்சிருப்பீங்க. ரோஜர் ஃபெடரர் சொன்னாரு, நான் மொத்தமா லைஃப்ல டோட்டல் பாயிண்ட் ஜெயிச்சதே 54% தான். only 54% points have won, 46% points have lost. அப்படின்னா ஒரு டைம் சர்வ் போடும்போது ஒரு பாயிண்ட். நீங்க 4 பாயிண்ட் எடுத்தா தான் அந்த மேட்ச் உங்களுக்கு வரும், அந்த கேம் வரும். அதுக்கப்புறம் 6 கேம் எடுத்தா தான் அந்த செட்டு வரும், 3 செட் எடுத்தா தான் மேட்ச் உங்களுக்கு வரும். ஸோ ஒன்னொன்னு ஒரு பாயிண்ட். அந்த மொத்த பாயிண்ட்ல ரோஜர் ஃபெடரர் ஜெயிச்சதே 54% தான். ஸோ த கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இன் த வேர்ல்ட், அவரே வாழ்க்கையில ஜெயிச்சது 54% பாயிண்ட் தான். அப்ப நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஆர்டிபிஷியலா அந்த விக்டரி விக்டரி விக்டரின்னு சொல்லி கொடுக்கறனால ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் தோன்றுறாங்க. IIT மெட்ராஸ்ல சூசைட் பண்றாங்க. பாருங்க, சூசைட் எங்க பண்றாங்கன்னா IIT மெட்ராஸ்ல பண்றாங்க. ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்றாங்க, IIT JEE கிராக் பண்றாங்க, IIT மெட்ராஸ் வர்றாங்க, இங்க வந்து தூக்கு போட்டு சாகுறோம். கோட்டா ராஜஸ்தான்ல ஒரு ஆண்டு பேப்பரை படிக்கிறோம். நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கோட்டா ராஜஸ்தான்ல IITக்கு ப்ரிப்பேர் பண்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படை லீடர்ஷிப் என்பது லாஸ் இஸ் அக்செப்டபிள் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும். லாஸ் இஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. விக்டரி இருக்கும், தோல்வி இருக்கும், ரெண்டுமே ஈவென்ட் தான். விக்டரி இஸ் ஆல்சோ an event, லூசிங் இஸ் ஆல்சோ an event. அந்த ரெண்டு ஈவென்ட்ல என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கறத லீடர்ஷிப்போ தவிர ஜெயிக்கிறது லீடர்ஷிப் இல்ல அப்படின்னு நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னும் இந்த கால குழந்தைகளுக்கு, குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு, ஜென்சிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்களுக்கு victory and defeat both are events. Look at it as an opportunity to learn. If you win, fantastic. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னது போல என்னுடைய வாழ்க்கை என்பது 60 ஆண்டுகளுக்கு மேல 20% பார்க்கின்சன்ஸ் வருவதற்கான ப்ராபபிலிட்டி, 80 ஆண்டுகளுக்கு மேல 40% பார்க்கின்சன்ஸ் வருவதற்கான ப்ராபபிலிட்டி. அப்பா அம்மா 2 பேத்துக்குமே பிபி இருக்குன்னா 25% எனக்கு பிபி வரும். அப்பா அம்மா 2 பேத்துக்குமே சுகர் இருக்குன்னா 90% எனக்கு சுகர் வரும். அவ்வளவுதான், ஜெனட்டிக் லாட்டரி. பிறந்தது, எனக்கு இருக்கக்கூடிய ஜீன், என் உடம்புல இருக்கக்கூடிய அமைப்பு, அதுதான் லைஃப்ல பல இடத்துல என்னுடைய லாஞ்சிவிட்டி ஆஃப் லைஃபை தீர்மானிக்கிறதோ தவிர நான் சாப்பிடக்கூடிய உணவு தீர்மானிக்கும். அப்ப அந்த குழந்தை என்ன ஆகும், கண்ணும் கருத்துமா ஓகே, இருக்கிற வாழ்க்கையை நாம பக்குவப்பட்டு வாழுவோம், இருக்கிற வாழ்க்கையில யாரும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம், ஒரு என்லைட்டண்டா நம்ம வாழ்க்கையை வாழுவோம், 4 பேருக்கு நல்லது பண்ணும். ஸோ 3rd பாயிண்ட், குறிப்பா இந்த லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு வெற்றி தோல்வி ரெண்டையுமே பழக்கப்படுத்தணும், அறிமுகப்படுத்தணும். தோல்விகளோடு அவர்கள் நன்றாக பழகுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா
வெற்றி வரும் பொழுது கர்வம் வராது, தோல்விகள் வரும் பொழுது அவர்கள் தோண்டு விட மாட்டார். எனக்கு முன்பு பேசிய அம்மா அங்க இருக்கிறாங்க, பிரம்மகுமாரியிலிருந்து முன்னிருக்கையில நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா இருக்கிறாங்க. உலகத்துல எங்கேயுமே இல்லைங்க, நம்ம ஊர்ல மட்டும்தான் இது இருக்கு. நம்ம ஊர்ல மட்டும்தான், குறிப்பா இந்த எக்ஸ்டெண்டட் பாரத், தி அகண்ட பாரத், அகண்ட பாரத்ல மட்டும்தாங்க இந்த சந்நியாசம் என்கின்ற வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரும் அளவில் அவங்க ஒரு மதத்தை சார்ந்திருக்கலாம், மதத்தை சாராம இருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையை ஒரு காலகட்டத்தில் பிரம்மச்சாரிகளாக, அம்மாக்களாக முழுவதுமாக இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்து எதையும் எதிர்பார்க்காம வாழ்றாங்க. வேற எங்கேயுமே இவ்வளவு நன்ஸோ, யூரோப்ல இருக்காங்க, பட் தே பிலாங் டு அ பர்டிகுலர் செக்ட். பட் இந்தியாவில் பார்க்கும் பொழுது புத்த மதமா மாங்ஸ் இருக்காங்க, ஜெயின மதமா மாங்ஸ் இருக்காங்க, ஹிந்து மதமா சன்னியாசிகள் இருக்கிறாங்க, இது போன்ற அமைப்புகளா சன்னியாசிகள் இருக்கிறாங்க. எங்கேயும் இல்லாத இங்கே இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே லைஃப்ல they go through a process of seeking, they don't go through a process of learning. எனக்கு லீடர்ஷிப்னுடைய 4வது இலக்கணம், நம்ம லேர்னிங்னு நினைச்சுக்கிறோம். நம்ம எல்லாம் கத்துக்கணும், இதென்ன புதுசா புக் இருக்கு, இந்த புக்கு வாங்கி படிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேதுங்க. we have to seek things. சீக் வந்து சில இடத்துல அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த சீக்கிங் வரும். பேசிக்கிட்டே இருந்தோம்னா லேர்னிங் மட்டும்தான் வரும். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைய இடத்துல பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வாழ்க்கையில கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கிரைசிஸ், பேசிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சோசியல் மீடியாவை போட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவ்வளோ படம் வருது, அவ்வளோ ஷோ வருது, அமேசான் பிரைமில் வருது, டேட்டா பேக்கேஜ் ரொம்ப சீப்பாக இருக்குது, எல்லாமே செல்ஃபோனில் கொடுத்துட்றான். கிரிக்கெட் மேட்ச் இது முடிச்சா அந்த கிரிக்கெட் மேட்ச், அது முடிச்சா IPL, அது முடிச்சா கபடி, அது முடிச்சா பேட்மிண்டன் லீகு. இன்னைக்கு நம்மளைய சுற்றி இறைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. எங்கேயுமே இறைச்சல், எங்கேயுமே அமைதியாக ஒரு அரை மணி நேரம் நம்மளால உட்கார முடியல. இறைச்சலுக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது எப்படி உள்ளே நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க? ஒரு தியானம் நம்ம சொல்றோம், தியானம் பண்றதுக்கான சூழ்நிலையே நமக்கு இல்லை. ஒரு 30 நிமிஷம் 45 நிமிஷம் சத்தமே இல்லாம கண்ணை மூடி அமைதியா உட்காரலாமா அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில பல பேர்த்துக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா இறைச்சலுக்கு நடுவே நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. டிவி, நாய்ஸ், செல்போன், கால்ஸ், வாட்ஸ்அப். இன்னைக்கு எவ்வளவு போன் பேசுறாங்க. நம்ம மாதிரி யாருமே போன் பேச மாட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் போய் நம்ம யாருக்காச்சும் போன் பண்ணா கோவப்படுறாங்க, எதுக்கு போன் பண்றீங்க, மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க ஓன் டைம்ல தான் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அது வாட்ஸ்அப் வந்த பிறகு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா உடனே ரிப்ளை பண்ண வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைக்கின்றார்கள். வாட்ஸ்அப் வந்தது அவன் கண்டுபிடிச்சவனே, அவன் ஜிம்முக்கு போகும்போது அந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவனுக்கு கால் வருது, மிஸ் ஆகுது, அதுக்காக இந்த வாட்ஸ்அப்னு ஆப்பை கண்டுபிடிச்சான். இந்த மெசேஜை போட்டு விட்டுருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்து ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு ஒன்றுமே நம் வாழ்க்கையை வேகப்படுத்துவதை தவிர எதுவுமே நம்முடைய வாழ்க்கையை எதுவுமே ஸ்லோ பண்ணலைங்க. ஃபேஸ் டைம், சிக்னல், நீங்களே யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப், எத்தனை விஷயங்கள். அதனால நம்ம வாழ்க்கை எப்பவுமே மொபைல் ஃபோன் கனெக்டட், யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறோம். ஸோ இவ்வளவு தூரம் நம்ம கனெக்டடா இருக்கும் பொழுது நம்முடைய பிரெயினுக்கு எப்பத்தான் அமைதி கிடைக்க போகுது, எப்பத்தான் 45 நிமிடங்கள் ஒரு தியானம் நமக்கு கிடைக்க போகுது. தலைமை பண்புனுடைய அடிப்படை என்பது உள்ளே பார்ப்பது. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் வெளியே பார்ப்பது தான் தலைமை பண்புன்னு நினைச்சுக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை தலைமை பண்பு என்பது உள்ளே பார்ப்பது, சீக்கிங், நாட் லேர்னிங். இன்னைக்கு இவர்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. பிரம்மகுமாரியிலிருந்து எல்லாருமே இதை ஒரு மிஷனா, ஒரு இயக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறாங்க, கிரியா சொல்லிக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கத்துக்கங்கிறாங்க. அப்போ உங்க வாழ்க்கை இன்னும் பீஸ்ஃபுல்லா இருக்கும், இன்னும் நீங்க சிறப்பா வரலாம், இன்னும் பெரிய ஆட்களா வரலாம் அப்படின்னு. அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு குறிப்பா 35 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, ஏன்னா 35 வயசுக்கு மேலே ஹேபிட்டை மாற்றுறது கஷ்டங்க. காலைல எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் எதை பார்க்குறோமோ இல்லையோ, ஃபோனை ஓப்பன் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறோம், மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறோம். அது மெசேஜ் வந்திருக்கோ மெசேஜ் வரலையோ, அதை காலையில் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்குறோம். எல்லாமே we are so connected to technology. டெக்னாலஜி இல்லாமல் நம்ம யாருமே இல்லை. காரில் ஏறி உட்காருங்க, கூகுள் மேப் ஆஃப் பண்ணிட்டோம்னா எப்படி போகிறதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே எனக்கு தெரியாது. வீட்டிலிருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு இன்னைக்கு கூகுள் மேப், டெய்லி கூகுள் மேப்பை போடுறோம். ஆனால் 4வது நான் அவங்க முன்னால் வைக்கக்கூடிய கருத்து என்பது, தலைமை பண்புனுடைய அடிப்படை என்பது சீக்கிங், நாட் லேர்னிங். சீக்கிங் கம்ஸ் when there is silence. அமைதி இருக்கும் பொழுது மட்டும்தான் சீக்கிங் வருமோ தவிர இறைச்சல் இருக்கும் பொழுது சீக்கிங் வராது. நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. யாருக்கு செய்யறோமோ நம்ம குழந்தைக்கு அதை கடமையா செய்யும். டெலிவிஷன் இல்லாத நாட்கள் இருக்கணும், மொபைல் போன் இல்லாத நாட்கள் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ், இன்னைக்கு ஆப்பிள் எல்லாமே வச்சிருக்கோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் lived a life without technology. யோசிச்சு பாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸுடைய புத்தகத்தை, வால்டர் ஐசக்சன் எழுதிக்கூடிய புத்தகத்தை படிச்சீங்கன்னா, அவருடைய குடும்பத்தில் வெரி மினிமம் ஃபர்னிச்சர்ல தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் கடைசி காலத்தை வாழ்ந்தார். வெரி மினிமம் ஃபர்னிச்சர். உட்காரும் பொழுது கூட கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்றது, 2 சேர் ஒரு வீட்டில்.
அவர் வீட்டுக்கு பின்னாடி அவரே உணவை உற்பத்தி பண்ணி அவரே சாப்பிட்டார். ஏட் லங் இஷ்யூ, அவருடைய லங்குக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துச்சு, இறந்து போனார். அது வேற விஷயம். வீட்டில் நோ டெக்னாலஜி, வீட்டுக்குள்ள நோ டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம இவ்வளோ டெக்னாலஜி கொடுத்த ஸ்டீவ் ஜாப்ஸே வீட்டுக்குள்ள நோ டெக்னாலஜியோட தான் வாழ்ந்தார். ஆனால் நாம் இன்னைக்கு தடுக்கி விழுந்த இடமெல்லாம் இவ்வளவு டெக்னாலஜிக்குள்ள வாழும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும், எப்படி நாம சீக்கிங் என்கின்ற இடத்துக்குள்ள போகும், எப்படி நம்முடைய முழு மனித பண்பை வெளியே கொண்டு வரும். கடைசியாக இன்னைக்கு நிறைய பேர் இங்க வந்து ஸ்மால் பிசினஸ் பண்றீங்கல்ல, எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்ல இருக்கீங்க. ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு புத்தகம். ஜோ பர்லிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, சார் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்களே, உலகத்துல எத்தனையோ சிறிய நிறுவனங்கள் இருக்கு, அதை பத்தி புத்தகம் எழுதுறேன் அப்படின்னு. அதுல 14 நிறுவனங்களை பத்தி எழுதியிருக்கார். 14 businesses ஸ்மால். அந்த கம்பெனி ஓனர்ஸ், நான் பெருசாக இருக்க நான் விரும்பல, நான் சின்னதாக தான் இருக்கணும். 200 பேர்த்துக்கு மேல எனக்கு ஆளே வேண்டாம், 200 பேர்த்துக்குள்ளதான் இருக்கணும். 200 பேர் இருந்தால் தான் அது குடும்பம். 200 பேர்த்தை தாண்டிட்டா ஒருத்தனுக்கு ஒருத்தனை தெரியாது, எனக்கு அது வேண்டவே வேண்டாம். என்னோட ரெவென்யூவே $100 மில்லியன் தாண்டக்கூடாது, $100 மில்லியன் தான் நான் இருக்கணும். ஊரை தாண்டி என் பிசினஸ் போகக்கூடாது, அந்த ஊரோட தான் என் பிசினஸ் இருக்கணும். இது ஸ்மால் பிசினஸுக்கான அடிப்படை, பர்பஸ் ட்ரிவன் லீடர்ஷிப் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு தலைமை பண்புடைய அடிப்படை எப்படி வந்துருச்சுனாங்க, பெரிது பெரிது பெரிதுன்னு போறதை விட சிறிது சிறிது சிறிதுன்னு லோக்கலைஸ்டா இருக்கிறது இன்னைக்கு ஒரு புது லீடர்ஷிப் ஸ்டைல். கம்யூனிட்டியோட இருக்கணும், என் மக்களோடு இருக்கணும், என் ஊரோடு இருக்கணும், என் மக்களுக்கு நான் செய்யணும், எங்க ஊர்ல இருக்கிற குளம் அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணணும், எங்க ஊர் சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப நிம்மதியா இருக்கணும். தேவையில்லாம 10 இடத்துல கம்பெனி, 100 இடத்துல கம்பெனி, 500 பிரான்ச்சைசி, 10,000 பிரான்ச்சைசி கடமுடன் போட்டு பீஸே இல்லாம இருப்பதை விட ஸ்மால் கம்பெனிஸ், நாட் மோர் தென் 200 எம்ப்ளாயி, நாட் மோர் தென் $100 மில்லியன் ரெவென்யூ, பர்பஸ் ட்ரிவன் லீடர்ஷிப், வெரி லோக்கலைஸ்ட் நேச்சர் அப்படிங்கிறது அந்த புக்ல ஆர்கியூ பண்ணியிருக்கார். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், ஜோ பர்லிங்ஹாம் அப்படிங்கிற புத்தகத்தில் ஆர்கியூ பண்ணியிருக்கார். ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான புத்தகம். அதை பார்க்கும்போது எல்லாருமே பெருசு பெருசு பெருசுன்னு நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல சிறிய மனிதர்கள், பிரான்ச்சைசியே இல்லாம ஒரே ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவங்க எப்படி லைஃப்ல இன்னைக்கு சாதிக்கிறாங்க அப்படின்னு அதையும் நம்ம குழந்தைக்கு சொல்லணும். ஏன்னா எந்த மேனேஜ்மெண்ட் டெக்ஸ்ட் புக்லையும் நான் பார்க்கலீங்க, நானும் அதே எய்ம்ல தான் படித்தேன். நீங்க திறந்தீங்கன்னா எல்லாம் $5 பில்லியன் கம்பெனி, $10 பில்லியன் கம்பெனி, $20 பில்லியன் கம்பெனி, இப்படித்தான் கேஸ் ஸ்டடியா இருக்குமோ தவிர $100 மில்லியன் கேஸ் ஸ்டடி எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க. அப்ப குழந்தைக்கு என்ன வேகம் 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 என்று சொல்லுகின்றோமை விட அந்த குழந்தை வேகமா போறனால தான் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். வாழ்க்கை வேகமாகுது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். அதே வேகத்தோடு கார்ல உட்காரோம், வீட்டில் அதே வேகம் தட்டை கீழே போடுறோம், அதே வேகம் இன்னொருத்தர சண்டை போடுறோம், அதே வேகம் பொறுமை இல்லை, அதே வேகம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை, அதே வேகம் காம்பவுண்ட் வால் வைக்கிறத சண்டை, அதே வேகம் செட்பேக்ல சண்டை, அதே வேகம் கிராமத்துல எங்க ஊர்ல வேலி போடுறதுல பங்காளிகளுக்கு சண்டை, அதே வேகம் கெடா முட்டிருச்சு எங்க கோழி எங்க வீட்டுல இதே பிரச்சனை, 2 பேர்த்த பேசாம இருந்தாங்க. எதுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்கடா வந்துச்சு, அந்த ஆட்டுக்கடா நம்ம கெடாயை முட்டுச்சு, நம்ம கெடா இறந்துருச்சு, யாரு பணம் கொடுக்குறங்கிற சண்டை 10 வருஷமா போயிட்டு இருக்கு. எஸ், அப்படித்தான் இன்னைக்கு நம்ம இருக்கும். இது எல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அர்த்தபூர்ணமாக ஸ்மால் இஸ் பெட்டர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும், லோக்கலைஸ்டா வரணுங்க, கம்யூனிட்டி ட்ரிவன் லீடர்ஷிப்க்கு வரணும், பர்பஸ் ட்ரிவன் லீடர்ஷிப்க்கு வரணும், சீக்கிங் போகணும் லேர்னிங்ல இருந்து. இதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய அம்பானி வேண்டும் என்று சொல்வதை விட 1000 குட்டி அம்பானிகள் வேண்டும். அந்தந்த ஊர்ல, அந்தந்த கிராமத்துல, அந்தந்த நகரத்துல, அந்தந்த கம்யூனிட்டியில, ராசிபுரத்துல, நாமக்கல்ல, சேலத்துல, விழுப்புரத்துல, கள்ளக்குறிச்சியில, ஹொசூர்ல, எல்லாமே இன்டர் கனெக்டட். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியணும். ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய 200 எம்ப்ளாய்க்கும் 200 எம்ப்ளாயை தெரியணும். குடும்பத்துல பிரச்சனை எம்டிக்கு தெரியணும். எம்டி வந்து சேர்ல உட்காரும் போதே 200 எம்ப்ளாய் அவங்க பிரச்சனை என்ன, குடும்பத்துல என்ன பிரச்சனை, அவங்க யார் அப்படிங்கிறத ஒரு எம்டிக்கு தெரியற வரைக்கும் கம்பெனி கண்ட்ரோல்ல இருக்கும். யாரோ வர்றாங்க, 6 மாசம் இருந்தாங்க, கிளம்புனாங்க, டேர்ன் ஓவர் வெரி ஹை, யாரு வர்றாங்க போறாங்கன்னே தெரியாது, சம்பளத்துக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டாலே அந்த கம்பெனி என்ன பர்பஸ்க்காக அந்த கம்பெனி இருக்குதுங்க, யாருக்காக அந்த கம்பெனி இருக்கு? இயற்கை வளத்தை சுரண்டி இன்னைக்கு 1.5 டிகிரி குளோபல் வார்மிங் நம்ம சொல்றோம். உலகத்தினுடைய இன்னைக்கு வெப்பம் என்பது 1.5 டிகிரி ப்ரீ 1900, 1900 கம்பேர் பண்ணும்போது 2025 125 ஆண்டுகள் கழித்து 1.5 டிகிரி வெப்பம். இன்னைக்கு நீங்க டூர்லாம் போய் பாருங்க, லட்சதீப்ல போய் பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நம்முடைய பகுதி கோரல் எப்படி செத்து போச்சுன்னு போய் பாருங்க. அவ்வளவு அருமையான ஒரு ஊரு. எனக்கு 80% கோரல் செத்து போச்சு, 80% கோரல் செத்து போச்சு. நிறைய பேர் பார்க்குறோம், ஓ வெரி பியூட்டிஃபுல் பீச்னு சொல்றோம், ஒயிட் கலர் பீச், மால்டீவ்ஸ் ஒயிட் கலர். ஒயிட் கலர்னாவே செத்து போன கோரலுங்க. இந்த ஒயிட் கலர் பீச் இஸ் நாட் பியூட்டிஃபுல். கோரல் செத்து போனா அது ஒயிட்டா மாறும், ஒயிட் சாண்டா மாறும். அந்த ஒயிட் சாண்டு எங்கேயெல்லாம் நிறைய இருக்கோ அங்கெல்லாம் உயிர்கள் இல்லை என்ற அர்த்தம். இன்னைக்கு மால்டீவ்ஸ்ல அந்த இன்ஸ்டாகிராம்ல எடுத்து அப்படி போடுவாங்க,
ஒரு இன்ஃப்ளூயன்சர் மால்டீவ்காரன் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் அந்த ஒயிட் சாண்ட் பீச்சில் இருந்துன்னு சொல்லி போட்ட உடனே அதை பார்த்து நாம 4 பேர் கிளம்பி போவோம். மால்டீவ்ஸ் போகலாம், ஒயிட் சாண்ட். அந்த ஒயிட் சாண்டு மூலம் கால் வைக்கும் பொழுது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், தண்ணியினுடைய வெப்பம் அதிகமாக கோரல் சாவுது. கோரல் சாவ அந்த கோரல் உடைஞ்சு டிஸ்இன்டகிரேட் ஆகி ஒயிட் சாண்டா மாறுது. அதை கடல் தண்ணி வாஷ் பண்ணி ஒயிட் சாண்டை தள்ளுது. அது போட்டோல இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு அழகா இருக்கலாம். அதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு உயிரினம் எங்கேயோ செத்து விட்டது என்பது நமக்கு தெரிவிக்கும் பொழுதே நாம போய் நாமளும் ப்ரொமோட் பண்ண மாட்டோம். அவ்வளவு பேர் போறோம், அவ்வளவு வெப்பத்தை உருவாக்குறோம், அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் சாகுது. அதனாலதான் அன்பான என்னுடைய வேண்டுகோள், தலைமை பண்பு மாண்பு என்று சொல்வதை விட, அது மாண்பு, அது ஒரு குவாலிட்டி, அது அட்ரிபியூட் என்று சொல்வதை விட, தலைமை பண்பு என்பது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை பாதையாக இருக்கட்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வாழுகின்ற வாழ்க்கை தலைமை பண்போடு இணைஞ்சிருக்கட்டும். அதை பிரிக்க வேண்டாம். வாழ்க்கை வேறு, தலைமை பண்புன்னு வேண்டாம். அது ஒன்றா இருக்கட்டும். சின்ன விஷயத்தை எடுப்போம், மிகச் சிறப்பாக செய்வோம், சமுதாயத்திற்காக செய்வோம். பர்பஸ் ட்ரிவன் லீடர்ஷிப். கொஞ்சம் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம், ஹானஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம். வண்டியில் போகிறோம் அப்படின்னா அடிப்படையில் உட்கார்ந்தோடனே சீட் பெல்ட், அடிப்படையில் உட்கார்ந்தோடனே நோ செல்ஃபோன், அடிப்படையில் உட்கார்ந்த உடனே மெயின்டெனன்ஸ். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் தாங்க ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். 460 பேர் டெய்லி சாகுறாங்கன்னா நம்முடைய கடமை எங்கேயோ ஒரு இடத்துல ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டை நாம ஸ்டாப் பண்ணணும், சிக்னலை மதிக்கணும், ஓவர் ஸ்பீட் நம்ம பண்ணக்கூடாது. இது நம்ம நினைக்க எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய வாழ்க்கை கட்டுக்கோப்பாக உள்ளே வர ஆரம்பிக்கும். அரசுக்கு பெருசா வேலை இருக்காது. எவ்வளவு ரோட் டிராஃபிக் கான்ஸ்டபிள் போறது நீங்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ரோட் டிராஃபிக் கான்ஸ்டபிள், ஒரு சென்னை மாதிரி ஒரு மாநகரத்தில், பெங்களூர்ல நான் டிசிபியா இருக்கும் போதுங்க 35,000 பேர் அங்க பெங்களூர்ல இருக்காங்க. மும்பை போலீஸ் 60,000 பேர், 60,000 பீப்புள் மும்பையில மட்டும். எத்தனை போலீஸை போடுவாங்க? அவ்வளவு போலீஸ், அவ்வளவு டிராஃபிக், ஒயிட் ஷர்ட், லா அண்ட் ஆர்டர், கிரைம். அடிப்படையில் நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் கொண்டு வந்துட்டோம்னா இவ்வளவு போலீஸ் தேவையே இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியாவில் போலீஸ் பத்தல அப்படின்னு. என்னுடைய தியரி, இந்தியாவில் இன்னைக்கு போலீஸ் 2 மடங்கு அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட தியரிங்க. 2 மடங்கு இன்னைக்கு போலீஸ் அதிகமா வேலை பார்க்குறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு போலீஸ் வரணும். லவுட் ஸ்பீக்கர் மியூசிக் போலீஸ் வரணும், சின்ன சின்ன சண்டைக்கு போலீஸ் வரணும். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இங்க எப்படி அவங்களும் நிறுத்துவாங்க, யாருமே கேட்காதப்ப. அதனால் கொஞ்சம் நம்ம யோசிப்போம், கொஞ்சம் சீக் பண்ணுவோம். லேர்னிங் இருக்கட்டும், பட் சீக்கிங் மோர். கொஞ்சம் இரைச்சல் இருந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வார ஆரம்பிப்போம். இந்த பெரிய பெரிய விஷயங்களை படிப்பதை விட அது வெஸ்டர்ன் லிட்ரேச்சர், ஒரு காரணத்திற்காக நம் மீது திணிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். ஹார்வர்ட் கேஸ் ஸ்டடி ஒரு காரணத்துக்காக திணிக்கிறான், வாட்டன் கேஸ் ஸ்டடி ஒரு காரணத்துக்காக திணிக்கிறான். இந்தியாவில் நேச்சுரல் லீடர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், இயற்கையோடு ஒன்றி வளர்ந்த ஒரு சமுதாயம். நமக்கு யாரும் தலைமை பண்பு சொல்லி கொடுத்து அதுக்கு 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை. குழந்தையை இயற்கையோடு ஒன்றி வளர்த்து கொண்டு வருவோம். நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்மால் கொடுக்க முடியும். அதற்கான முயற்சி எடுப்போம். ரோட்டரி இங்கிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இது டிஸ்டில்டு ஹியூமன் பீயிங்ஸுங்க. மற்ற டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லுவோம். ஒரு வண்டி ஓடுது, அந்த பேட்டரிக்கு மட்டும் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றணும். ஏன்னா நல்ல மற்ற வாட்டர் ஊற்றினா சால்ட் இருக்கும், அதை போய் உள்ள பண்ணிக்கும், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகாது. இது எப்படி ஒரு பேட்டரிக்கு டிஸ்டில்டு வாட்டர் இருக்கோ, நம்முடைய சமுதாயத்திற்கு டிஸ்டில்டு வாட்டர் இஸ் ரோட்டரி. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ல அதுல பெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க ரோட்டரியில் இருக்கிறாங்க. அதனால் நீங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு லீடரா இருக்கணும். எல்லாருக்கும் தலைமை பண்பை நீங்க லீட் பண்ணணும். நீங்க சின்ன சின்ன விதைகளை விதைச்சுக்கிட்டே வரணும். உங்க வீட்டில், உங்க சமுதாயத்தில், உங்களுடைய அமைப்பில், உங்க கம்பெனியில், நீங்க போற இடத்துல அந்த ரோட்டரி விதைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அரசு செய்ய முடியாதெல்லாம் ரோட்டரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல இடத்துல பேசுவாங்க, அதே தான் நானும் பேசுறேங்க. போலியோ சக்சஸ்ல இருந்து பல விஷயத்தை நம்ம எடுக்க முடியும். ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ரோட்டரியினுடைய வேலைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஷிப்பை உருவாக்குறது. இன்னைக்கு ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு லீடர்ஸை, கம்யூனிட்டி லீடர்ஷிப்பை உருவாக்குறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஜனநாயக முறையில் லீடர்ஷிப் மாற்றம். இன்னைக்கு கவர்னர் இப்போ பேசும்போதே பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், அவருக்கு மரியாதை கொடுக்குறோம். கவர்னர் எலெக்ட்னு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்டேஜுக்கு வரும் பொழுதே 3 தலைமுறை லீடர்ஷிப் பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பார்க்குறோம், அடுத்து 3 பேர்த்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்டை பார்க்குறோம். என் பதவியிலேருந்து தூக்கிட்ட, நான் மூஞ்சி இழுத்து வச்சுக்குவேன், நான் உள்ளே வரமாட்டேன் அப்படிலாம் இல்லைங்க. ரோட்டரி எவ்ரிபடி நோஸ், நான் இருப்பேன், எனக்கு அப்புறம் அடுத்து வருவாங்க, அவங்கள குரூம் பண்ணும், அதுக்கப்புறம் அடுத்து வருவாங்க. இது உலகத்தில் எந்த ஆர்கனைசேஷன்ல இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எக்ஸப்ட் ரோட்டரி, உலகத்தில் எந்த ஆர்கனைசேஷன்ல இது கிடையாது. ரோட்டரியில் இது இருக்கு. அதே ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப். அதனால் நிச்சயமாக ரோட்டரி உங்கள்கிட்ட பெரிய பொறுப்பு இருக்கு. நம்ம ரோட்டேரியன்ஸா நம்ம வாழ்றதை பார்த்து சாமானிய மனிதர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பார்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, முன்னிருக்கையில் இருக்கிறவங்க நல்ல பெரிய பெரிய நல்ல மனிதர்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்கிறீங்க. இதை பார்க்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தன்னிலை காக்க அம்மா பேசியிருக்கிறாங்க, விஜயலட்சுமி அம்மா அவங்க பேசியிருக்கிறாங்க.
அடுத்து என் கேள்விக்கு என்ன பதில் அண்ணன் செந்தில்வேல் அவங்க வர்றாங்க, என் பார்வையில் வள்ளுவன் அண்ணன் சிவகுமார் அவங்க வர்றாங்க, எல்லாம் அற்புதம். அறிவுமதி அண்ணன் தேன் சுவையோடும் நாவினலி அவங்க பேச போறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனம் ஒரு மந்திரம், எவ்வளவு அற்புதமான பேச்சாளர்கள். பெண்ணின் பெருமை, ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா, வைரமுத்து ஐயா, கரிமும் வைரமாகும் டாபிக்ல இதை பார்க்கும் பொழுதே அவ்வளவு சிறப்பா இருக்கு. அபிராமி ராமநாதன் ஐயா வர்றாங்க. எல்லாம் வாழ்க்கையில நல்ல பக்குவப்பட்ட மேம்பட்ட மனிதர்கள். அதனால் நேற்று இன்று நாளை மூன்றும் அற்புதமான ஒரு அறிவு களஞ்சியமா இருக்கட்டும், அழகோவியமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம், வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோம். மறுபடியும் உங்களுடைய பொறுமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.